விஜய்க்கு வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை போச்சு. என்றைக்கு 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தாரோ அன்றைக்கே வந்து நம்பிக்கை போச்சு. வேறு வழி இல்லாமல் இவங்களில் ப்ரெஷருக்கு கூட வந்து நிற்கிறாப்புல. எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருந்தால் அங்கே 52 வயசு இங்கே 51 வயசுன்னு போடுவான். எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருந்தால் ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்க கேஸை மறைச்சி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. நீ ஃபுல்லாக சென்னையிலேருந்து மதுரை பாண்டிச்சேரி போகிற வரைக்கும் ரோட் ஷோ, பனையூர்லேருந்து இங்கே வரைக்கும் ரோட் ஷோ, பெரம்பூர்லேருந்து குளத்தூர் போகிற வரைக்கும் ரோட் ஷோ. இப்படி ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தால் எப்படி டிராஃபிக் நடத்துகிறதா இல்லை மக்கள் போகிறதா வர்றதா இல்லையா? அப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு கேஸ் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சட்டம் அங்கீகாரத்தை ரத்து பண்ணி எப்படியாவது ரத்து பண்ணி விட்டு என்னை காப்பாற்றுங்க, போட்டி போட்டு நான் கேவலப்பட்டுறக்கூடாது, 5% கீழே வாட்டு வாங்கி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நான் ரொம்ப கேவலப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை குளறுபடியும் பண்ணி தனக்கு தானே டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரியான ஒரு சூழலை வேட்புமனுலையும் பண்ணுறது, கூட்டத்துலேயும் பண்ணுறது, ரோட் ஷோலையும் பண்ணுறது, இத்தனையும் பண்ணுறது காரணம் இதுதான். இந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி. இந்த கட்சிக்கு வரக்கூடிய கூட்டங்கள் அன்ஆர்கனைஸ்டு கூட்டம். இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு, காவல்துறைக்கும் உண்டு. இந்த கூட்டத்தை நல்லா பாம்ப் ஸ்குவாடை வச்சு செக் பண்ணி அப்புறம் தான் உள்ளே அனுப்பணும். இல்லைன்னா பொதுமக்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதில் 2 வேட்புமனு தாக்கல்லையும் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல். பெரம்பூரில் வந்து 52 வயசுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதில் பல விஷயங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. திருச்சி கிழக்கில் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அதில் 51 வயசு வந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இப்படி அவர் வேட்புமனுவில் முன்னுக்கு பின் முரணான தகவலை வந்து பதிவு செஞ்சுருக்காருங்கிற ஒரு தகவல் தற்போது சமூக வலைத்தளங்கள்லையும் செய்திகள்லையும் வந்து நம்ம வேகமாக பரவுறதை பார்க்க முடியுது. திட்டமிட்டே வேட்புமனு நிராகரிக்கணும் நம்ம வேட்புமனுவை, அப்போ அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கிறது அவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை போச்சு. என்றைக்கு 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தாரோ அன்றைக்கே வந்து நம்பிக்கை போச்சு. வேறு வழி இல்லாமல் இவங்களில் ப்ரெஷருக்கு கூட வந்து நிற்கிறாப்புல. அதை வந்து எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருந்தால் அங்கே 52 வயசு இங்கே 51 வயசுன்னு போடுவான். எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருந்தால் ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்க கேஸை மறைச்சி பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருந்தால் அதை வந்து திருச்சியில் வந்து என்ரோல் பண்ணுவாங்க. அப்போ என்ன, அது கான்ஃப்ளிக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கும்போதும் ஆட்டோமேட்டிக்காக யுவர் நாமினேஷன் இஸ் பவுண்ட் டு கெட் ரிஜெக்டட். அப்போ வந்து பழியை தூக்கி திமுக மேலே போட்டுட்டு திமுக தான் தேர்தல் கமிஷனர் அப்படின்னு பழியை தூக்கி போட்டு களத்திலிருந்து ஓடுறதுக்கான செயல்பாடு தான் இந்த செயல்பாடு. அவ்வளோதான். ஒரு பக்கம் இப்படி ஒன்று அரசியல் பண்ணுறாரு. அன்ஆர்கனைஸ்டு மாபு, இப்போ உங்களே பண்ணுறலாம் தொடர்ந்து நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அந்த அன்ஆர்கனைஸ்டு மாபால் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. மற்றொரு பக்கம் பொது மக்களுக்கும் பெரும் சிரமத்தையும் பாதிப்பையும் தொடர்ந்து அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அது ஏற்படுத்துது. இது நீடித்தால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தாவேகா மீது என்ன மாதிரியான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சட்ட ரீதியான நடவடிக்கை இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்துகிறத வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இப்போ உதாரணமாக திருச்சி கிழக்கில் திருச்சி கிழக்கில் அது தடை மீறி நடந்தது. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. அப்போ இந்த ரோட் ஷோ நடக்கிறதுனால வந்து டிராஃபிக் ஜாமு, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இதெல்லாம் உருவாகுது. நீ வாட்டில் காருக்குள்ளே உட்காரு, போ நேராக எந்த இடத்துல இருந்து ரோட் ஷோ நடக்கிறியா, மீட்டிங் நடக்கிற பகுதியில் 1 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ வேணால் போ அப்படின்னு வேணால் சொல்லலாம். வெளியே நீ ஃபுல்லாக சென்னையிலேருந்து மதுரை பாண்டிச்சேரி போகிற வரைக்கும் ரோட் ஷோ, பனையூர்லேருந்து இங்கே வரைக்கும் ரோட் ஷோ, ஒரு லொக்கேஷன்லேருந்து பெரம்பூர்லேருந்து குளத்தூர் போகிற வரைக்கும் ரோட் ஷோ. இப்படி ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தால் எப்படி டிராஃபிக் நடத்துகிறதா இல்லை மக்கள் போகிறதா வர்றதா இல்லையா? அப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு கேஸ் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த அதுவும் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி, அது இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமா தொடர்ந்து சட்டத்துக்கு எதிராகவே
செஞ்சிட்டு இருக்கு. அந்த மாபை கட்டுப்படுத்த முடியல. அவங்களும் எக்ஸ்ட்ரீமா போறாங்கங்கிற பொழுது, நான் சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசும்போது தாவேக்காவினுடைய அந்த அங்கீகாரத்தை கூட ரத்து செய்ய முடியும். இவரை வந்து போட்டியிடுவதிலிருந்து கூட அவரை வந்து நீக்க முடியும். பட் அதை அரசியல்படுத்தி என்னைய வந்து அது வந்து ஈஸி விஜய்க்கு. அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாப்புல. ஓ, சட்ட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி எப்படியாவது ரத்து பண்ணி விட்டு என்னை காப்பாற்றுங்க, போட்டி போட்டு நான் கேவலப்பட்டுறக்கூடாது, 5% கீழே வாட்டு வாங்கி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நான் ரொம்ப கேவலப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை குளறுபடியும் பண்ணி தனக்கு தானே டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரியான ஒரு சூழலை வேட்புமனுலையும் பண்ணுறது, கூட்டத்துலேயும் பண்ணுறது, ரோட் ஷோலையும் பண்ணுறது, இத்தனையும் பண்ணுறது காரணம் இதுதான். அதனால் வந்து ஏன்னா விஜய் பணத்தை செலவழிக்கலை. இது வந்து ஆதாய சூதாடி விஜய் வந்து அந்த பணத்தை செலவழிக்கலை. அமாவாசை ஆதவர்ஜனாவுடைய பணம் தான் அது. அதனால் வந்து நீங்கள் வந்து எவன் பணம் எக்கடு விட்ட போனால் நம்மளுக்கு என்ன, ஜாலியாக போவோம் வருவோம், நம்மளுக்கு போராட்டம்லாம் பேர் தானே அப்படின்ற மாதிரி செயல்படுறாரு வழிய இந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி. இந்த கட்சிக்கு வரக்கூடிய கூட்டங்கள் ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம். இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு, காவல்துறைக்கும் உண்டு. இந்த காவல்துறை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தை நல்லா பாம்பு ஸ்குவாடை வச்சு செக் பண்ணி அப்புறம் தான் உள்ளே அனுப்பணும். இல்லைன்னா பொதுமக்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அதனால் இதை நான் என்னுடைய எச்சரிக்கையை நான் சொல்கிறேன், என்னுடைய சந்தேகத்தை நான் சொல்கிறேன். இதை வந்து இது நடக்கக்கூடாது. ஆனால் நடந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக மாறி தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலையெழுத்தாக சனியனாக வந்து மாறும். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், அவர் வந்து கெரியரோட உச்சத்தை விட்டு வர்றேன், 1000 கோடி சம்பளம் எனக்கு, ஆனாலும் நான் அதை விட்டு நான் மக்கள் பணிக்காக வர்றேன் இப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவர் வந்து அவருடைய களம் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை, அவருக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்திருக்கு. அந்த ஏற்பட்ட பின்னடைவினுடைய எதிரொலியாக எப்படியாவது எக்ஸ்ட்ரீமாக போய் நம்ம அங்கீகாரத்தை ரத்து செஞ்சு நம்ம போட்டியிட முடியாமல் ஆயிடுச்சுன்னா நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ இவ்வளவு கரியர் உச்சத்தை விட்டு வந்தவர் களத்தை விட்டு ஓடணும்னு நினைப்பாரு, வேற வழி இல்லை, மக்களை வென்றெடுக்கணும்னு தான் நினைப்பாரு. இல்லை, அவருக்கு தெரியுமே கிரவுண்ட் லெவலில் எவ்வளவு காசு செலவழித்து ஆட்டத்தை கூட்டத்தை கூட்டுறாங்க, எவ்வளோ காசு செலவழித்து வந்து துணை நடிகைகளை கூட்டு வந்து அழுக விடுறாங்க, பேச விடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பணம் செலவழிச்சு தான் அதெல்லாம் பேச விடுறாங்கன்ற உண்மை நிலைமை வந்து விஜய்க்கு தெரியும்ல. இது மக்களான எழுச்சி கிடையாது, இது துணை நடிகைகளை வச்சு அழுக விடுறது, பேச விடுறது, விஜய் மேலே லவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து துணை நடிகைகளை வச்சு கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இதுக்கான செலவு, ஆட்களை கூட்டுறதுக்கான பணம், இதெல்லாம் வந்து பண்ணும்போதும் உண்மையான கூட்டம் இல்லையே அப்படின்ற கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியுது. உண்மையான கூட்டம் இல்லை, இந்த கூட்டம் ஓட்ட போடுமா, ஓட்டா மாறுமான்னு. நீங்கள் போய் இப்போ பாருங்கள், எல்லா வேட்பாளர்களும் களத்தில் இறங்கின பிறகு இந்த சத்யகுமார் தனியாக ஒரு ஆளாக போயிட்டுருக்காப்புல, மாடர்ன் அம்பேத்கர் தனியாக ஒரு ஆளாக போயிட்டுருக்காரு. அது மாதிரி வந்து எல்லா வேட்பாளர்களும் பாருங்கள் இன்றைக்கி தெருவில் தர்றாங்க. 10 பேர் கூட இல்லை, 4 பேர் கூட போகலை. ஏகப்பட்ட எதிர்ப்பு, 106 பேர் எக்ஸ்டர்னல் வெளி வேட்பாளர்கள், அத்தனை பேருமே வந்து கேஸ் உள்ள வேட்பாளர்கள். அப்போ இவங்களை வந்து எப்படிங்க ஒரு கிரெடிபிள் ஃபோர்ஸாக வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க? அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ ஜெயிக்க முடியாதுன்ற நிலை வரும் பொழுது இந்த களத்துலேருந்து நம்மளை வந்து போட்டியிடாமல் செஞ்சுட்டாங்க, என் மேலே பழி வாங்கிட்டாங்க, ஜனநாயக படத்தை தடுத்த மாதிரி என் வேட்புமனுவை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் போய் அழுது அடுத்த 5வது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் நடித்து இனிமேல் வர்றேன்னு சொல்லி சினிமாவில் நடிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடிட்டு இருக்காப்புல. அவ்வளோதான், வேற என்ன நீங்கள் இதில் பார்க்க முடியும்? அப்போ வந்து அந்த வழிமுறைகளை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து இதில் எங்கே போய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்து கடந்த வாரங்கள்லாம் வந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவதூறாக பரப்பிட்டு உங்களை வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கும் உண்டாக்குனாங்க. நீங்கள் அப்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, நான் வந்து என்னுடைய தமிழ் சமூகத்தினுடைய மாணவர்களை, இளைஞர்களை நான் வந்து நெறிப்படுத்துவேன், நான் இந்த சமூகத்தை அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக உருவெடுப்பேன், என்னுடைய அரசியல் எதிரி திரு விஜய் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. பல இடத்துல நீங்களே சொல்கிறீங்க எவ்வளோ அனாதையாக தனியாக ஒரு கேண்டிடேட் போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா திரு விஜய்க்கு எதிராக இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு அறிவு சார்ந்த கொள்கைகளையும் பிரச்சாரத்தையும் நீங்கள் அதுக்கு கவுண்டராக நீங்கள் எதை முன்னெடுக்க? கண்டிப்பாக அதுக்கான வேலைகள்
அதுக்கான மக்களை சென்சிட்டைஸ் பண்ணுறது, அதுக்கான மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கான வேலையை முன்னெடுத்து தான் இருக்கேன். இந்த ஒரு தற்கொலை கூட்டத்தை நீ உருவாக்குனீன்னா நான் தலைவனை உருவாக்குவேன்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்காக களத்தில் இன்னைக்கு என்னுடைய இந்த ஒரு அறச்சீற்றத்திற்கு ஆதரவாக நின்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஊடகவியலாளர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நக்கீரன் முதற்கொண்டு, நக்கீரன், உமாபதி, ஜீவா, சாட்டை துரைமுருகன் தான் முதல் பேச்சு, அவர் தான் முதல்ல பேசினார். அடுத்து சீமானது ஆதரவு, அடுத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயநாதன் சார், அப்புறம் வந்து இப்படி பல்வேறு, அப்புறம் வந்து சுபேர், அப்புறம் இவர் பசுமன் பாண்டியன், அப்புறம் இப்படி வந்து பல்வேறு நண்பர்கள் நம்மளுக்கு வந்து ஆதரவாக தங்கள் குரல்களை, இது மட்டும் இல்லை, சில பேர் விட்டுருப்பீங்க, எத்தனையோ பேர் வந்து எனக்காக ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். அத்தனை நண்பர்களுக்கும், எனக்காக ஆதரவாக குரல் கொடுத்த அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும், யூடியூபர்ஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள், எனக்காக குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள், எனக்காக மெசேஜ் போட்டவங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெசேஜ் வந்திருக்கு. ஆதரவாக உங்களுக்கு, எனக்கு ஆதரவாக, நாங்கள் உங்களோட கூட இருக்கோம், நீங்கள் தலைவர்களை உருவாக்குங்க, நீங்கள் வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுங்க, இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்காக பெற்றோர்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜில், ஃபோனில் சொன்ன பெற்றோர்கள், ஃபோனில் சொன்ன இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் இன்டலெக்சுவல்ஸ் மற்றும் பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து இந்த முயற்சியை நான் தொடர்வேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அந்த இயக்கத்தின் மூலமாக ஏற்கனவே இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம்னு ஒன்று வச்சுருக்கோம், அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த 2 இயக்கத்தின் மூலமாக ஒரு இளைஞர்களை தலைவர்களாக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை உருவாக்கி, அதன் மூலமாக பயிற்சி கொடுத்து அவர்களை வந்து அரசியல்லையும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, பஞ்சாயத்துலேயும் சரி, அவர்களை வந்து பல்வேறு துறைகள்லையும் சரி அவர்களை தலைவர்களாக உருவாக்குறதுக்கான இயக்கத்தை நான் கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பேன். அந்த இயக்கத்தின் மூலமாக இயக்கத்தில் சேர்றவங்க அத்தனை பேருக்கும் நான் கூடிய சீக்கிரம் ஒரு மெசேஜ் போட்டு அவங்களுடைய டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி, அவங்க யாரெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அத்தனை பேரையும் அதில் உள்வாங்கி அவர்களை வைத்து கொண்டு அவர்களை நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் எ லீடர் இன் பாலிடிக்ஸ், ஐ வாண்ட் டு பிகம் எ லீடர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐ வாண்ட் டு பிகம் எ லீடர் இன் artificial intelligence, I want to become a leader in industry 4.0, I want to become a leader in management, I want to become a leader in panchayat board, I want to become a leader in municipality, I want to become a leader in corporation அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்குமே தனி பயிற்சி கொடுக்கறதா இருக்கேன். தனி பயிற்சி கொடுத்து இவர்களை அத்தனை பேருமே தலைவர்களாக மாற்றுறதுக்கு இருக்கேன். இதில் கட்சி பேதம் கிடையாது, எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் வரலாம், இன்க்ளூடிங் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் வரலாம். ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை உருவாக்குவதான் என்னுடைய பணி. அதான் அப்துல் கலாம் எனக்கு இட்ட பணி. அந்த பணியை கட்சி பேதம் இல்லாமல் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இதை நான் செய்வதற்கு முன்னெடுப்பதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டது. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு இயக்கம் உருவாக்கப்படும். அந்த இயக்கத்தின் மூலமாக அத்துணை நண்பர்களுக்கும், எனக்காக மெசேஜ் பண்ணவங்க, இமெயில் பண்ணவங்க, வாட்ஸ்அப்பில் போட்டவங்க அத்தனை பேரையும் தொடர்பு கொண்டு எங்கள் டீம் வந்து அவங்களோட பேசுவாங்க. பேசி அவங்களுடைய டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இயக்கமாக உருவாக்கி, அந்த இயக்கத்தின் மூலமாக பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து அவங்கள வந்து அந்தந்த துறையில் தலைவர்களாக உருவாக்கக்கூடிய நிகழ்வை நான் முன்னெடுப்பேன். இப்போவும் உங்களுக்கு வந்து ஏதாவது இடையூறு செய்யும் விதமாக அந்த தரப்பு வந்து உங்களை ஏதாவது செய்கிறாங்களா? எனக்கு தொடர்ந்து மிரட்டல் கால் வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் இப்போதும் கூட வந்துட்டு தான் இருக்குது. அந்த கால் வந்து நான் அட்டன் பண்ணுறது இல்லை. தேவையில்லாமல் எதுக்கு அட்டன் பண்ணிட்டு மெசேஜில் வந்து தரக்குறைவான மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு கால் சென்டர் நடத்தி, ஒரு தனி ஃபேக்ட்ரியை நடத்தி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்ற ஒரு ஃபேக்ட்ரியை நடத்தி, அதுக்கு பணம் 200 கோடி கொடுத்துருக்காப்புல விஜய். 10 கம்பெனி 200 கோடி நாங்கள் கால்குலேட் பண்ணோம். 10 கம்பெனி, ஆதவர்ஜனாவுடைய 10 கம்பெனிக்கு 200 கோடி ஒயிட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஆதவர்ஜனிருந்து எவ்வளவு பிளாக் பண்ணி, ஏன்னா 4 ஸ்டேட்டில் லாட்ரி சீட் நடத்துகிறாப்புல அவர். ஓகே, அமாவாசை ஆதவர்ஜனா. ஆதாய சூதாடி விஜய்க்கு வந்து எவ்வளவு பிளாக் பண்ணி போச்சு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த 200 கோடியை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அவர்களை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேர் மேலேயும் அவதூறு பரப்புகிறாங்க.
அவங்க மேலே வந்து அவங்க குடும்பத்தை அவதூறு பரப்புகிறாங்க, சோசியல் மீடியாவில் தரக்குறைவாக எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. செய்கிறதுக்கு 200 crores வந்து ஒதுக்கப்பட்டு 200 crores ஒதுக்கியிருக்காப்புல விஜய். அப்போ ஒரு அவதூறு ஃபேக்ட்ரியை விஜய் நடத்தி கொண்டிருக்க அவதூறு ஃபேக்ட்ரி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அவதூறு ஃபேக்ட்ரி மூடப்பட வேண்டும். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அவதூறு ஃபேக்ட்ரியை சீஸ் பண்ணி இதை தலைமையேற்று நடத்தக்கூடிய விஜயும் ஆதவர்ஜனாவையும் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம அதுக்கான போராட்டம் தொடரும். இது ஒரு அபியூசிங், நிச்சயமா இது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை தான் ஏற்படுத்தக்கூடும். நிச்சயமாக உங்களை அணுகிய அந்த சமூக விரோதிகளும் அதில் உள்ளடங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் விதைக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இந்த மாணவர்களிலிருந்து ஒரு தலைவரை உண்டாக்குவேன், அறிவு சார்ந்த ஒரு இளைஞர்களை உண்டாக்குவேன், அவங்க துறையில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வரணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அவங்க வந்து இந்த இளைஞர்கள் வந்து உண்டாகணும் அப்படின்ற ஒரு லட்சிய போக்கு உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா சார்? இளைஞர்கள் அதை உணர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? உணரக்கூடிய இளைஞர்கள் தானே இவ்வளோ மெசேஜ் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளவு 99.9% வந்து என்னுடைய செயலுக்கு ஆதரவாக இளைஞர்களும் பெரியவர்களும் பெண்களும் எனக்கு வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இத்தனை குரலை நான் வந்து அதுக்கு வேல்யூ பண்ணணும்ல, அவங்களுடைய குரலை நான் வேல்யூ பண்ணணும். அவர்களுக்கு எனக்கு இந்த காணொலியை நீங்கள் தனியாக எனக்கு கட் பண்ணி கொடுங்க, நான் வந்து எல்லாருக்கும் இதை அனுப்பணும், எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லணும். யாராவது பேர் விட்டு போச்சுன்னா அவங்களுக்கு எனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்தனை பேருக்கும், எனக்காக குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் வந்து இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு உழைப்பேன், உங்களோடு நடப்பேன், உங்களோடு கைகோற்று நடப்பேன். அப்துல் கலாம் கனவு கண்ட எதிர்கால லட்சிய இளைஞர்களை, தலைவர்களை நான் உருவாக்குவேன். நிச்சயமா சார். அப்துல் கலாம் அவர்களுடைய நீங்கள் அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகராக கடந்த காலத்தில் நீங்கள் அறியப்படாத பல உண்மைகளை வந்து எங்கள் ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் அதை பதிவிட்டிருந்தீர்கள். அதுவும் வெகுஜன மக்கள் மத்தியில் உங்களது அறியப்படாத, நீங்கள் வெளிப்படுத்தாத பல விஷயங்கள் அதில் வந்து பலரும் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் அதில் உள்ளடங்கி இருந்தது. மேலும் பல லட்சிய பயணங்களோடு இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அடுத்தபடியாக தேர்தலுக்கு பின் செயல்படுத்த போகிறேன் என்ற ஒரு கருத்தையும் நம்ம ஊடக வாயிலாகவும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கும் நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்தீர்கள். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு. மிக்க நன்றி.